நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தர், சொல்லுங்க சார். இன்னைக்கு தீபாவளி, நீ ரெஸ்ட் எடுக்கலாம், கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சித்தப்பா, என்னாச்சு தனியா உட்காந்துருக்கீங்க? இல்ல வினய், ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் சாலினி அக்கா அவங்க பையன் மேல வச்சிருக்கிற அன்பு, அவங்க சந்தோஷம், அவங்க விருப்பம், அப்புறம் இன்னொரு பக்கமா? அப்படின்னு சித்தப்பா, இன்னொரு பக்கம் வினய், இதை பாரு, இப்போ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஷாலினி அக்காவுக்கு பையன் இருக்கிறது, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த பையன் கரண் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒருவேளை நான் யோசிக்கிறது தப்பா கூட இருக்கலாம். என்னன்னா, கரண் தான் ஷாலினி அக்காவோட உண்மையான பையனா? ஆனா யாரோ ஒருத்தர் வீட்டில் ஷாலினி அக்காவுடைய போட்டோ இருந்ததுனால மட்டும் நாம எப்படி அதை நம்ப முடியும் அவன் தான் அவங்க பையன்னு? நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்த கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கறது நல்லது தானே? ஒருவேளை நாளைக்கு வேற ஏதாவது உண்மை தெரிய வந்தா? அங்கிள் சொல்றது என்னமோ கரெக்ட் தான் மாமா. இப்பதான் கரண் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கும் போது நான் அதை கேட்டேன். ரொம்ப சஸ்பென்ஸா பேசினாரு. நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தனோ அந்த வேலையை முடிச்சிட்டு தான் போவேன்னு சொன்னாரு. ஏதோ மர்மம் இருக்கு. சரி விடுங்க, இதை பத்தி நம்ம நாளை காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திருச்சு அப்புறமா யோசிப்போம். நமக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் தூங்குவோம். குட் நைட் மாமா. குட் நைட் அங்கிள். அவங்க சொல்லுங்க. Good morning everybody. Good morning. Morning. Good morning. நான் லேட்டா ஒன்றும் வரலையே. இட்ஸ் ஓகே. பெரியய்யா கான்பூர்ல இருந்து கபூர் ஐயா லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட சொல்லு மாமா இப்ப பிஸியா இருக்காரு, அப்புறமா பேசுவாருன்னு. சரிங்க. கரண், நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க. சோ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எப்ப இந்த வீட்ல எல்லாரும் ஒரே நேரத்துல டைனிங் டேபிள்ல இருக்காங்களோ அப்ப சாப்பிடுறத தவிர வேற எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. என்ன சொல்றீங்க? ஒருவேளை எனக்கு லஞ்ச்லயோ பிரேக்ஃபாஸ்ட்லயோ ஒரு இம்பார்ட்டன்டான கால் வந்ததுன்னா அதை நான் ரிசீவ் பண்ண கூடாதா? ஆஹா, கண்டிப்பா கூடாது. இந்த வீட்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நாம யாரும் பட்டாசு வெடிக்க கூடாது. கரெக்டா 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 1:30 மணிக்கு லஞ்ச், அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு டின்னர், அப்புறம் 10 மணி ஆனதும் எல்லாரும் ரூமுக்கு போய் படுத்துடணும். இந்த மாதிரி டைமிங் இருக்கிற லைஃப் ஸ்டைல நான் என்னைக்கும் வாழ்ந்ததில்லை. ஆக்சுவலி என்னன்னா, நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் முதல் தடவை அக்காவோட கல்யாணத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்திருந்தப்போ எனக்கே புரியல, நான் அக்காவோட மாமியார் வீட்டுக்கு வந்தனா இல்ல ஏதோ போர்டிங் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன் நானு. ஆனா எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். and I'm sure போக போக நீங்களும் கண்டிப்பா இதெல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. அப்புறம் எல்லா முக்கியமான கால்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம், ரைட்? ஓ
கரண், ஃபோன் கால்னு சொன்னதும் ஞாபகம் வருது. நீங்க நேத்து ராத்திரி யார் கூடயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல? நேத்து ராத்திரியா? நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, தீபாவளி வாழ்த்துக்கள், நான் வடேரா குடும்பத்துல என்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னு. நீ என்ன சொல்ற மாலதி? பெரியம்மா, கரண் நேத்து போன்ல என்ன பேசினாரோ அதுதான் இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பேசியிருப்பேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நான் ஏதோ கெட்ட எண்ணத்தோட இங்க வந்திருக்கேன்னு நினைச்சிருப்பீங்க. பாகப்பிரிவினையில் வர வில்லன் மாதிரி. இதைத்தானே நீங்க சொல்ல வரீங்க? ஒருவேளை உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமே. நான் யார் கூட பேசினேன், என்ன விஷயமா பேசினேன்னு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ரஞ்சித். 10 வருஷமா அவருக்கு என்ன தெரியும். என்னோட வாழ்க்கை, என் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்திருக்காரு. என் அம்மாவை பத்தியும் அப்புறம் இந்த வீட்டை பத்தியும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா யாரும் என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அம்மா ஏத்துக்கிட்டாலும் வீட்டுல இருக்கிற யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. நீ அவங்க எல்லாருக்கும் பக்கத்திலே இருக்கலாம், ஆனா அவங்க யாரும் உன் மேல பாசம் காட்ட மாட்டாங்கன்னாரு. உங்க எல்லார் மனசையும் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். நேற்று ராத்திரி தீபாவளி விஷயம் சொல்றதுக்காக எனக்கு போன் பண்ணப்போ இந்த விஷயத்தை பத்தி தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் எந்த வேலையா வந்தனோ அந்த வேலையை முடிச்சிட்டு தான் திரும்பி வருவேன்னு, உங்க மனசை ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, என் மேல சந்தேகப்பட்டுட்டீங்க. இட்ஸ் ஓகே. இல்ல கரண், அந்த மாதிரி எதுவும் இல்லை. யாருக்கும் உன் மேல சந்தேகம் இல்லை. உனக்கு தான் தெரியுமே இது பெரிய லாயர்ஸ் ஃபேமிலின்னு. எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை முழுசா தெரிஞ்சுக்காம நாங்க எதையும் நம்ப மாட்டோம். சுந்தர், ப்ளீஸ். வாட்ஸ் ராங் வித் யூ? கரண் பத்தி எப்படி உன்னால இந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சது? அப்புறம் மாலதி, இந்த விஷயத்துல நீதானே எல்லாரை விட அதிக ஆர்வம் காட்டின. என் விருப்பத்துக்கு மாறா போய் நீதான் கரணை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்ன. அதனால அஃப்கோர்ஸ் நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஆனா இன்னைக்கு என் பையன் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்காக இவ்வளவு கேள்விகளை எழுப்புறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த விஷயத்துல நீதானே எல்லாரை விட அதிக ஆர்வம் காட்டின. என் விருப்பத்துக்கு மாறா போய் நீதான் கரணை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்ன. அதனால அஃப்கோர்ஸ் நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஆனா இன்னைக்கு என் பையன் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்காக இவ்வளவு கேள்விகளை எழுப்புறீங்க? வேற என்ன பண்ண முடியுமா? எப்போ ஒருத்தர் மேல சந்தேகம் வருதோ அப்போ அவங்க மேல கேள்வி எழதானே செய்யும். இந்த உலகமே அப்படிதான். அப்போ உங்க எல்லாருக்கும் ஆதாரம் தேவை, அப்படிதானே? நான் எங்க அம்மாவோட பையன் தானே, அவங்க வயித்துல தான் பிறந்தான்னு, ரைட்? இதானே உங்க எல்லாரோட சந்தேகமும்? இல்ல கரண், அது வந்து நீ நாங்க சொல்ல வந்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்ல வினய், நான் எல்லாத்தையும் சரியா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எங்க அம்மாவோட பையன் தான் நிரூபிக்க எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் என் டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ண போறேன்.
யாரும் எதையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்ப என்னை பத்தி நான் யாரு எங்க இருந்து வந்தேன்னு கேள்வி வந்துச்சோ அதை நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. DNA ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாரோட குழப்பமும் தெளிஞ்சிடும். இன்னைக்கு, அதாவது இப்பவே நான் DNA டெஸ்ட் பண்ணிக்க விரும்புறேன். என்னோட சின்ன வயசுல ஏதாவது ஒரு குழந்தைய அவங்க ஃபேமிலியோட பார்க்கும்போது நான் இதைத்தான் யோசிப்பேன். ஒருவேளை எனக்கு ஒரு ஃபேமிலி இருந்தா அதை எந்தன்னு சொல்லிக்க விரும்புவேன். ஆனா இங்க இவங்களே என்ன வெளியாளாக்கிட்டாங்க. கரண், அப்படிலாம் எதுவும் இல்ல. இதாமா உண்மை. நான் உங்களோட பையன்தாங்கிற விஷயத்தை நிரூபிக்க தான் போறேன். DNA டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லார் கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். ஆனா எனக்கு இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் சொன்ன உண்மைக்கு எதிராக யார் கேள்வி எழுப்பினாங்களோ, யார் என் மேல சந்தேகப்பட்டாங்களோ, ஆனா ஐம் சாரி. ஆனா இப்படி சந்தேகப்படுறவங்க முன்னாடி என்னால எப்படி இருக்க முடியும்? நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா எங்கேயாவது போயிட போறேமா? அது மட்டும் இல்ல, நான் இங்க திரும்பி வரவே மாட்டேன். இதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. மாலதி, நீ உன்னோட பழக்கத்தை விட்டு எப்ப வெளியே வரப்போற? நீ திருந்தவே மாட்டியா? நீ தானே பெரியமாவையும் கருணையும் சேர்த்து வச்ச. இப்ப நீ ஏட கூடமா கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரிக்க நினைக்கிறது நல்லதா? அக்கா, போதும் மாலதி. இதுக்காக தான் நீ இவனை என் கூட சேர்த்து வச்சியா? அப்பதான் நீ அவன் மேல முன்னாடி பழிய போட முடியும், அவமானப்படுத்த முடியும்னா? பெரியமா, நான் கரணை இன்சல்ட்லாம் ஒண்ணும் பண்ணல. அவர் போன்ல என்ன சொன்னாரோ அததான் உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? கரண் உன்கிட்ட ஏதாவது கேட்டானா என்ன? நீ போன்ல யார் கூட பேசுற, என்ன பேசுறன்னு கேக்குறானா? ஆனா நீ பரவாயில்ல, விடுங்கம்மா. கேள்வின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா பதில் கொடுத்துதான் ஆகணும். அதுல என்ன ஆயிட போகுது? ஒருவேளை நான் உண்மையிலேயே பொய் சொல்றவனா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறப்ப நான் எதுக்காக பயப்படணும்? நான் இன்னைக்கே என்னோட DNA டெஸ்ட பண்ணிக்க போறேன். அவசியமே இல்ல கரண். நீ DNA டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. இல்ல வினய், என் மேல எல்லாருக்கும் எப்படி நம்பிக்கை வரும்? கரண், எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன் மேலையும். உனக்கும் அத்தைக்கும் உள்ள உறவு மேலையும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ இந்த வீட்டை சேர்ந்தவன். நீ இந்த வீட்டில் ஒருத்தன். இதை யார் சொன்னாலும் மறுக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு படம் பார்க்குற மூடே இல்லை.
அப்புறம் வந்த படத்துல எந்த படமே நல்லா இல்லையாமே. நான் அப்புறமே சொல்றேன். நான் அப்புறமே சொல்றேன்ல. தாங்க முடியலையே. நான் அப்புறமே சொல்றேன். சரி நாளைக்கு பிளான் பண்ணலாம். Thank you பெரிய பாட்டி. ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிட்டீங்க. ரொம்ப கூலிங்கா இருக்கு. தாமு, நான் ஃபேனை கொஞ்சம் அதிகமா வைக்க சொன்னேன், நிறுத்த சொல்லல. என்ன பெரிய பாட்டி, இந்த குளிர் காலத்துல நீங்க ஃபேனை அதிகப்படுத்த சொல்றீங்க? இவ்வளவு குளிர்ல இமாலயஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? 80 வயசாச்சு உங்களுக்கு. உடம்புல இருக்கிற கொஞ்ச நஞ்ச ரத்தமும் கட்டியாய் குல்ஃபி ஐஸ் மாதிரி ஆயிட போகுது. வாய போடுறா. வந்துட்டா பெருசா வேதாந்த சொல்ல. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போய் போட்டுக்கிறேன். புரிஞ்சுதா? உன்னால எனக்கு ஒன்னும் ஆக வேண்டியது. அப்ப சரி போங்க போட்டுக்கோங்க. வந்துட்டா பேசுறதுக்கு. என்னாச்சு பெரிய பாட்டி? அதனாலதான் சொன்னேன், 80 வயசு ஆனதுக்கு அப்புறம் வயசு பொண்ணு மாதிரி ஓடி ஆடி வில்லன்னு நினைச்சீங்க. இப்பதான் இடுப்பை பிடிச்சிட்டு உட்காந்துப்பீங்க. எனக்கு நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குதா? சுளுக்கு நம்ம இடுப்புல நெஞ்சு வலிக்குதா? சரிதான். எனக்கு இடுப்புல இல்ல, நெஞ்சு வலிக்குது. பெரியபாட்டி, பெரியபாட்டி என்னாச்சு? பெரியபாட்டி, மா அப்பா சீக்கிரம் வாங்க. பாட்டி, பெரியபாட்டி, பெரியபாட்டி எழுந்துங்க. என்னாச்சு தாமு? பாட்டி, பாட்டி, பெரியபாட்டி என்னாச்சு? அம்மா பாட்டி, பாட்டி என்னாச்சு? அம்மா இங்க பாருங்க. அம்மா பாட்டி, அம்மா என்ன பாருங்க. பெரியபாட்டி, மோகன், சீக்கிரம் இவங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போணும். சரிம்மா. தாமு, சீக்கிரம் போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வா. அட போடா. சீக்கிரம் போ. பாட்டி. அம்மா பாட்டி, அம்மா கண்ணை திறங்க. இங்க பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட போன் ஏன் ஆன் ஆகல? ஒருவேளை இதுல பேட்டரி போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் வினயோட போன் எனக்கு வரல. சார்ஜர் எங்க இருக்கும்? சார்ஜர். ஜீவிதா, தாத்தா நீங்களா? தாத்தா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க தருண் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கலாமே. அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. நீங்க ஏன் தேவையில்லாம வந்தீங்க? இல்ல மக்கன்னு, அது அப்படியே. என்ன விஷயம் தாத்தா? நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியலமா, ஒரே மனக்குழப்பமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு புயல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிறப்போ கரணோட பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. தாத்தா, பார்க்க போனா கரணோடது ஒரு பிரச்சனையுமே இல்ல. மாலத்தியோட தேவையில்லாத பேச்சுனாலதான் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையும் உண்டாச்சு. ஆனா நீங்க இத பத்தி கவலையே படாதீங்க. வினய் சொல்லிருக்காரு இல்லையா, இதுக்கப்புறம் கரணை பத்தி யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவர் எந்த சாட்சி கொண்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தம்மா. இத நீ வினய்க்கு புரிய வை. கரண் மேல வந்திருக்கிற சந்தேகம் அது தேவையில்லாதது இல்ல. 25 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு நானும் இந்த வீட்டுல ஒருத்தன்னு வந்து சொன்னா, அதுவும் ஷாலினியோட பையன் வந்து நின்னா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரத்தானே செய்யும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று பண்ணாதானே தெரியும். அப்புறம் கரண் அவனோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணான்னா அதுல ஒரு தப்பும் இல்லை. எல்லார் மனசுல இருக்கிற சந்தேகம் அது நிரந்தரமா நீங்கிடும். அதுவும் இல்லாம கரணோட விஷயத்துல எனக்கும் ஷாலினிக்கும் நிறைய மனக்கசப்பு வந்துருச்சு. அது வளர்றத நான் விரும்பவே இல்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஷாலினி எந்த விஷயத்துல ஏமாறக்கூடாது.
ஆ